ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் மூவிஸ். இன்னைக்கு நம்ம டெரர் டியூஸ்டேல எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இதோடைய பேர் ஓடி டு மை ஃபேமிலி. இதோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா எனக்கும் சொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் அது சொன்னால் நானே குழம்பிடுவோம் போல இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கதை எடுத்து வச்சிருக்காங்க. அதனால நம்ம ஒன்லைன்லாம் பார்க்காம டேரெக்டாகவே கதைக்குள்ளார போயிடலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேமிலி காரில் போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது எஃப்எம்ல ஒரு நியூஸ் ஓடுது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய டீனேஜ் பசங்க ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருந்ததாகவும், அப்படி அவங்க ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் அவங்கள வந்து பிடிச்சிட்டதாகவும், அப்படி பிடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த ட்ரக்ஸ் அடித்த பசங்க எல்லாமே ஒரு ஹையர் அஃபிஷியல் போலீஸ் ஆஃபீஸருடைய வீட்டில் நின்று தான் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடியே சீட்டு கட்ட ஆட்டத்தில் லஞ்சம் ஊழல் பண்ணவர் தான் அவர் வீட்டில் தான் அந்த பசங்க நின்று ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருந்ததா இப்போ இந்த எஃப்எம்ல சொல்கிறாங்க. அதை சொல்லி முடிக்க இவங்க ஒரு வீட்டில் வந்து இறங்குறாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தனிமையாக இருக்குது. அந்த இடத்துக்குள்ளார தான் இப்போ அவங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும், இந்த பையனை பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. எல்லாமே ஒரு மாதிரி மூஞ்சி சிடுசிடுன்னு தான் வச்சுட்டு போவாங்க. அப்போ தான் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க, இப்போ அந்த எஃப்எம்ல சொன்னது வேற யாருமே கிடையாது. இந்த பையன் தான் அந்த ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வந்திருப்பான். அந்த ஊழல் பண்ணவர் இந்த பையனுடைய அப்பா தான். இப்போ ஒரே வீட்டில் இருக்கிற 2 பேர் மேலே ஒரு பெரிய கேஸ் வந்ததுனால அவங்க என்ன முடிவு பண்ணிடுவாங்கன்னா, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம வேற எங்கேயாச்சும் போய் தனிமையான ஒரு இடத்துல இருப்போம். விஷயம்லாம் சகஜமானதுக்கப்புறம் திருப்பி நம்ம வீட்டுக்கு திரும்பலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த வீட்டுக்கு அவங்க வருவாங்க. இவர் தான் அந்த படத்தோடைய ஹீரோ. இவர் பேர் வின். இப்போ இவர் இந்த ரூம்லேயே சுற்றி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு இந்த ரூம் அவ்வளோலாம் பிடிக்கல. ஏன்னா ரொம்ப கலீஜா ஒட்டடையாக இருக்குது. ஆனால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்க இங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கும்போது ஷோபாவில் பார்த்தா தலகாணி இந்த மாதிரி விரிச்சு படுக்கிறதுக்கான போர்வை எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூமுக்கு போயிட்டு ஒரு சிஸ்டர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி தலகாணிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் இருந்தால் கூடான்னு கேட்ட உடனே அவங்க டென்ஷன் ஆகி அதெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க ரூமில் பார்த்தா நிறைய தலகாணிலாம் இருக்குது. இவர் மேலே இருக்கிற அந்த கோவத்தினால இவங்க தரமாட்டுறாங்க. இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கிறத வச்சு படுன்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டுறாங்க. இப்போ அவரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருடைய ரூமில் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. படுத்த உடனே இப்போ நைட்டு ஒரு 12 மணி கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இந்த 12 மணி ஆன உடனே தான் ஒரு விஷயம் நடக்கும். இந்த 12 மணியை மைண்டில் வச்சுக்கோங்க. கிளைமேக்ஸில் வந்து இது கொஞ்சம் யூஸ் ஆகும். தூங்கிட்டு இருக்கிற இவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு முழிச்சிடுறாரு. அவருக்கு எப்படி முழிப்புலாம் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் திடீர்னு ஏதோ அந்த டைமுக்கு அவர் முழிச்சிடுறாரு. முழிச்சவரை பொறுமையாக எழுந்திரிச்சு என்ன பண்ணுவார்னா, அந்த கதவு கிட்ட தான் போவார். அங்கே ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுல ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கும். இந்த மந்திரிச்ச எழுத்துக்கள் அந்த மாதிரி நிறைய அமானுஷமான எழுத்துக்கள்லாம் போட்டு அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கும். அந்த ஸ்டிக்கரை தான் அவர் பார்த்துட்டு அது கிட்ட போவார். கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு உணர்வு வரும் அந்த கதவை பார்த்த உடனே. அதனால என்ன பண்ணுவார்னா, வேக வேகமாக எங்கேயோ போயிட்டு அந்த கதவுக்கான சாவி எடுத்துகிட்டு வருவார். அதனால சங்கிலி தான் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த கதவு கிட்ட போயிட்டு ஒரு ஒரு சாவியை எடுத்து திறந்து பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு சாவி போட்டுமே அந்த கதவு திறக்கல. அதனால என்ன பண்ணுவார்னா, பிடிச்சி அந்த கதவை தானாகவே இழுக்க ஆரம்பிச்சிருவார். எதுக்கு இழுப்பாருன்னு தெரியாது. ஆனால் போட்டு பயங்கரமாக இழுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படி இழுக்கும்போது அந்த ஸ்டிக்கரில் ஒரு கிராக் மாதிரி விழுந்துருது, விரிசல். அந்த விரிசல் விழுந்த உடனே என்னதான் ஆகும்னு தெரியாது. இவர் பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்கும். அது இவருக்குமே ரொம்ப நாளாக தெரிஞ்சு போச்சு, யாரோ நம்ம பின்னாடி நிற்கிறாங்கன்னு. அதனால சடனாக திரும்பி பார்க்குறாரு. ஆனால் பார்த்தா அந்த இடத்துல அப்போ யாருமே இல்லை. இவர் திரும்பி பார்த்தா அந்த நேரம் இந்த கதவுல யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாரோ அதை கதவு தட்டுறதுன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கேயுமே யாருமே இல்லை. என்னடா இது வினோதமாக நடந்துட்டு இருக்கேன்னு அந்த கதவே பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அவருக்கு என்ன வந்துரு, அப்படியே ஒரு மாதிரி சிலை மாதிரி நின்றுவார். ஏதோ உறைஞ்சு போன மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அப்படி அவர் நிற்கும் போது தான் அவர் பக்கத்துல ஏதோ ஒரு பேய் மாதிரி வந்து அவரை தொடுது. அப்படி அது தொட்ட உடனே என்ன ஆகும்னா, இவருடைய சிஸ்டர் அங்கே வந்துடுவாங்க, லிண்டான்றவங்க. அவங்களும் வந்து கதவு திறந்து பார்ப்பாங்க. அந்த கதவு ஓப்பன் ஆகாது. அதனால அதோட சாவி குத்தவங்க இங்க வின் கிட்ட தான் வருவாங்க. அவரும் சில மாதிரி நின்றுட்டு இருப்பாரா, அவரை பிடிச்சி எழுப்பி டே என்னடா பண்ணிட்டு இருக்கு, ஏதாவது பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நைட்ல, சாவியை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அப்படி வாங்கிட்டு போகும்போது தான் தெரியுது அந்த கதவு ஓப்பன்ல இருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது லாக் ஆகியிருந்த அந்த கதவு இப்போ ஓப்பன்ல இருக்கும். அதையே அவங்க பார்த்துட்டு என்னடான்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. சரி ஓகே, நம்ம ஏதாவது கவனக்குறைவில் பார்த்துட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இங்கே இவங்களுடைய அம்மா தான் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அங்கே வர்றாரு. அங்கே வந்து பார்க்கும்போது இவருடைய அந்த போலீஸ் யூனிஃபார்ம் மட்டும் தனியாக பெட்டில் கிடக்கும். ஆனால் மற்ற எல்லா துணியுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி அலமாரில் வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே இருக்கிற அந்த கோவம் தான். இவரால் தானே இவங்க இங்கே வந்திருப்பாங்க. இந்த கேஸு எல்லா பிரச்சனையாலும் தானே இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஒரு கோவத்தால தான் இவருடைய துணியை மட்டும் தனியாக தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிடுசிடுன்னு வச்சுட்டு இருப்பாங்க அவர் மேலே. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இன்னைக்கு என்னால் சமையல்லாம் பண்ண முடியாது, வெளியில் எங்கேயோ போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வந்துருங்க, அந்த லஞ்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அவரும் கேட்டுட்டு கம்முன்னு போயிடுவார். இவர் ஒரு சாஃப்டான டைப் போல இருக்கு, ரொம்ப கத்தமாட்டார் போல இருக்கு. அதனால எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக போயிடுறாரு, இவர் மேலே தப்பு இருக்கிறதுனால. அவர் போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அந்த ஏரோஸ்டஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அதோட கட் பண்ணி
இங்க தான் காட்டுறாங்க. இங்க இவங்க எல்லாமே இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா வின் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பாரு. வீட்ல இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு டிப்ரஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அதனால மூஞ்சி சிடுசிடுன்னு வச்சுட்டு ஒருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட பேசாம இப்படிதான் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்களுடைய தங்கச்சியான லிண்டா அங்க வராங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோன பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்த்திருந்த அவங்க அம்மாவோ பொறுமை இழந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பாட்ட பார்த்து சாப்பிடுன." உடனே அவங்க டென்ஷன் ஆயி என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட எடுத்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்படி போம்போது, "இங்கேயே உட்காந்து சாப்பிடுற மாரி இருந்தா சாப்பிடு, இல்லனா சாப்பாட இங்கேயே வச்சுட்டு போன்னு" சொல்லிடுவாங்க. அத கேட்ட உடனே லிண்டா சாப்பாட்ட அங்கேயே வேற வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க சாப்பாட்ட வச்சுட்டு போன உடனே அவங்க அப்பா ஒரு பார்வை பார்ப்பாரு பாருங்க அவங்க அம்மாவ. செம்ம காமெடியா இருக்கும். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேக வேகமா மேல போயி கதவ இழுத்து அடிச்சு சாத்திருவாங்க. அந்த சத்தத்த கேட்ட உடனே இவங்க எல்லாருமே, "என்ன இவ இந்த மாரி பண்ணிட்டு இருக்காளேன்னு" சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு, "கீழ இறங்கி வா. ஏன் கதவ இந்த மாரி வேகமா தட்டுறன்னு" மேல பார்த்து கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கத்திட்டு இருக்கும்போது தான் கீழ கவனிச்சு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இங்க தான் உட்காந்துட்டு இருக்கும். மேலயே போயிருக்காது போல இருக்கு. அதையும் பார்த்த உடனே இந்த பொண்ணு இங்க உட்காந்துட்டு இருக்குன்னா, மேல போனது யாரு? அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்து மேல போறாங்க. அங்க போயிட்டு அந்த பூட்டி இருந்தா அந்த கதவுகிட்ட தான் போயிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அத உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால உடைக்க முடியாது. அதனாலயே ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்து வேக வேகமா 4 தட்டு தட்ட அந்த பூட்டு 4ஆ பொளந்துக்குது. இப்போ பொளந்த அந்த பூட்ட தள்ளி விட்டுட்டு அந்த ரூம் உள்ளார தான் போய் பார்ப்பாங்க. அந்த ரூம் உள்ளார யாருமே இருக்க மாட்டாங்க. சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. ஆனா அந்த ரூமுக்குள்ள எதுவுமே இருக்காது. பாழ் அடைஞ்சு போய் ரொம்ப அழுக்கா தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சத்தமா இருக்கும்னு ஒரு குழப்பத்திலே தான் அந்த ரூம்லேருந்து வெளிய வருவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூமையுமே மூடிடுவாங்க. மூடிட்டு இப்ப திருப்பியுமே சகஜமா அவங்கவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இங்க இவரு வந்து இவருடைய துணி தான் மடிச்சு வச்சுட்டு இருப்பாரு. பொண்டாட்டி தான் மடிச்சு வைக்க மாட்றா, நம்மளாவது மடிச்சு வைப்போமேன்னு சொல்லி மடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது, அவங்க ஒய்ஃப் திருப்பியும் உள்ளார வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே பார்த்த உடனே அவருக்கு கோவமாயிடும். என்ன நம்ம இங்க வேல பார்த்துட்டு இருக்கோம், அத பார்க்காமலா அவ லைட் ஆஃப் பண்ணுவான்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அத வெளியில காட்டிக்கல. திருப்பியுமே அமைதியா என்ன பண்றாருன்னா, எந்திரிச்சு போய் பொறுமையா லைட் ஆன் பண்றாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் உடனே கேட்பாங்கன்னா, "நம்ம இன்னும் எத்தன நாள் இங்கேயே இருக்கிறது? எத்தன நாள் தான் நம்ம இங்கேயே ஸ்டே பண்றதுன்னு" கேட்ட உடனே, "பிரச்சனைலாம் முடியட்டும். பிரச்சனை முடிஞ்சோனே நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பிடலாம்" அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. அதையும் அவங்க கேட்டுட்டு, "ஒருவேளை இந்த பிரச்சனை முடியலன்னா என்ன பண்றது? நான் வேணா ஒண்ணு பண்றேன். உங்களுக்காக என்னுடைய அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கறேன். நீங்க வேணா பர்மிஷன் குடுத்தீங்கன்னா, நான் என்னுடைய அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கறேன். ஏன்னா ஒருவேளை பிரச்சனை முடிய ரொம்ப நாள் ஆச்சுன்னா என்ன பண்றது? நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. நான் வந்து என்னுடைய பசங்கள வந்து என்னுடைய அப்பா வீட்லயே தங்க வச்சுக்கிறேன். அங்க அவங்கள தங்க வச்சா கூட, அவங்க வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் படிப்பாங்க. எங்க அப்பா கிட்ட நல்ல காசு இருக்கு. அவர் நல்லா பார்த்துப்பாரு. என்னுடைய பையன் வின் கூட பைலட் ஆகணும்னு தான் ஆசைப்படுறான்னு" இவங்க சொல்ல, அத அவரு கேட்டுட்டு சொல்றாரு, "என்னது உன்னுடைய பையன் வந்து பைலட் ஆகப் போறானா? எப்படி? அவனுடைய அப்பா மாரியா? அவனுக்குமே அதான் ஆகணும்னு ஆசையா என்னன்னு" இவரு கேட்க, அப்பதான் அந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்றாங்க. இந்த வின்னுன்றவர் இருக்கார்ல, இவர் வந்து இவங்க 2 பேருக்கும் பொறந்தவரே கிடையாது. இவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வேற ஒரு பைலட்டுக்கும் பொறந்தவர் தான் இந்த பையனே. அதனால தான் வந்து இவரு ரொம்பலாம் முகம் குடுத்து அந்த பையன்கிட்ட பேசவே மாட்டாரு. அந்த லிண்டான்றவங்களுமே அதிகமா அந்த பையன்ட்ட பேசியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் வந்து இத ரிவீல் பண்றாங்க இப்ப நமக்கு. இந்த பையன் வந்து இவங்க 2 பேருக்கும் பொறந்தவர் இல்லன்னு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, அவர் லேப்டாப்ல தான் பார்த்துட்டு இருப்பாரு. இவங்களுடைய அப்பாவ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. அத தான் இப்போ ஒரு லேப்டாப்ல பார்த்துட்டு இருப்பாரு. அத பார்த்துட்டு நேரா எந்திரிச்சு வெளியில வருவாரு. பார்த்தா அங்க இவருடைய அப்பா வந்து ஒரு பிஸ்டல தான் கையில வச்சிருப்பாரு. அவருக்கு என்ன தோணுமோ தெரியாது. திடீர்னு புல்லட் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இவரு புல்லட் லோட் பண்ற அந்த எல்லாத்தையுமே இங்க வின் ஒரு ஓரமா நின்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு தான் இருப்பாரு. அப்படி அவர் அத பார்த்துட்டே இருக்க, இங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னத்தையோ போட்டு திருவிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படி அவங்க அத திருவிட்டே இருக்கும்போது, சடனா யாரோ ஒருத்தவங்க அவங்க பின்னாடி வர்ற மாரியே இருக்கும். அவங்க பின்னாடி வர்றத இவங்களுமே ஃபீல் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்க நம்ம பின்னாடி நிக்கிறாங்கன்றத. டக்குன்னு திரும்பி பார்த்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு யாரோ சுத்தி இருக்கிற மாரியே தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால இவங்க அந்த இடத்துல ஒரு மாரி பயந்துட்டு நின்னுட்டே இருக்க, டக்குன்னு என்ன ஆகும்னு தெரியாது. அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இவங்கள தான் காட்டுவாங்க. வின் வந்து நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த நேரம் அங்க லிண்டாவுமே வர, லிண்டாவ பார்த்துட்டு, "நான் அந்த மாரி நிறைய நூடுல்ஸ்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வேணும்னா எடுத்து சாப்பிடான்னு" சொன்ன உடனே, ஃபர்ஸ்ட் அவங்க பயங்கரமா பில்டப் குடுப்பாங்க. எல்லாரும் பில்டப் குடுப்பாங்கல்ல ஸ்டார்ட்டிங்ல சாப்பிடாத மாரி. அந்த மாரி பண்ணிட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துல அவங்களே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படி இவங்க சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசுறாங்க. ரொம்பலாம் இதுக்கு முன்னாடி இவங்க பேசியிருக்க மாட்டாங்க போல இருக்கு. இப்பதான் கொஞ்சம் அந்த மாரி தனிமையா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்களா, சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அதனால இவங்களுக்கு வேற வழியே இல்லாம ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க மனசு விட்டு மனசு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. "எனக்கு தெரியும். அப்பா வீட்ல பணத்த ஒளிச்சு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சே தான் நீ அந்த பார்ட்டிய வீட்ல நடத்தியிருக்க. கரெக்ட்டா? அந்த பார்ட்டிய நடத்துனா போலீஸ் வந்து அங்க வருவாங்க. வந்து அப்பாவுடைய பணத்த எடுத்துருவாங்க. இந்த மாரி அவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் நீ அந்த பார்ட்டிய நடத்தியிருக்க. நீ பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா அப்பா வந்து அவ்ளோ நல்லவர்லாம் கிடையாது. ஆனா நீ ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீ இப்படி பண்ணியிருந்தனா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருப்போம். இப்ப உன்னால பாரு நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மளே நினைச்சா கூட இங்கருந்து எங்கேயுமே வெளிய போ முடியாதுன்னு" இவங்க சொல்ல, அத வின் கேட்டுட்டு, "நம்ம மன்னிச்சிடு, நான் அந்த மாரி தெரியாம பண்ணிட்டேன். எப்படி பார்த்தாலும் உனக்கு என் மேல கோவம் இருக்கும்னு
அவங்க தெரியும். ஆனா நம்ம நினைச்சா இங்கேருந்து வேற எங்கேயும் போ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேட்க, என்னது வேற எங்கேயாவது போறதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க உயிரோட உக்காந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு கம்முன்னு சாப்பிட்றியா? கடுப்பேத்தாதன்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷன் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவர் கொஞ்சம் நூடுல்ஸை கீழே கொட்டி விட்டுருவாரு. நூடுல்ஸை கொட்டி விட்டுனே உங்க சிஸ்டர் பார்த்துட்டு அதை எடு ஃபர்ஸ்ட், கீழே கிடையாது பாரு அசிங்கமான உடனே, கவலைப்படாத நான் மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை எடுத்துடுறான்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. போன நேரம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, கீழே குனிஞ்சு அந்த நூடுல்ஸ் தான் எடுக்க பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த நூடுல்ஸ் இருக்காது. நூடுல்ஸ் காணாம போனதை பார்த்த உடனே யார் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு, மேலே எந்திரிச்சு பார்க்குறாரு, எல்லா பக்கமும் எந்திரிச்சு பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. அதை பார்த்த உடனே இப்போ அவங்க 2 பேருமே பயமாயிடுது. இப்போதானே இங்கே நூடுல்ஸ் கீழே கிடந்துச்சு, அதை யார் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த ரூமை சுற்றி தேடுறாங்க. ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு, சரி ஓகே எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, இந்த கதவுல தான் வந்து ஏதோ ஒன்று இருக்கு, ஏதாச்சும் ஆன்மாக்கள் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டேப் எடுத்துட்டு வந்து அங்கே ஒட்டுவார். அதெல்லாம் ஒட்டுறதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் லூஸ்தனமாக பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க அவரை. அப்போ சொல்றாங்க, நான் மட்டும் ஒரு பேயா இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ பண்றதெல்லாம் பார்த்து சிரிப்பேன், ஏதாவது டேப் போட்டுனா என்னால் வெளியே வர முடியாதா, அதெல்லாம் பிச்சு தள்ளிட்டு வெளியே வந்துட மாட்டேனான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவருமே போயிடுவார். இன்னொரு 2-3 டேப் சேர்த்து அடிச்சுட்டு போவார். சரி ஒரு டேப் அடிச்சா தானே வெளியே வர முடியாது, 2-3 டேப் அடிக்குமேன்னு சொல்லிட்டு 3-4 டேப் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி அவர் போயிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த டேப் எதுவுமே அங்கே இல்லை, அப்படியே திருப்பியுமே பிச்சுட்டு அது ஓப்பனில் தான் இருக்கு. அதே அவர் பார்த்துட்டு எப்படி அது ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம், மூஞ்ச ரொம்பவே சிடு சிடுன்னு வச்சுட்டு இருந்தா அவங்க அம்மாவோ இப்போ திடீர்னு வந்து சிரிச்சுட்டு பேசுவாங்க. என்னப்பா எப்படி இருக்க, கீழே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன் வந்து சாப்பிடு, வரும்போது உன்னுடைய தங்கச்சி லிண்டாவையுமே கூட்டிட்டு வா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்த உடனே என்ன இவங்க மூஞ்சி சிடு சிடுன்னு தானே வச்சிருப்பாங்க, என்ன திடீர்னு சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. அதனால அவருடைய தங்கச்சியை கூட்டிட்டு கீழே வந்து நிற்கும் போது 2 பேருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அம்மாக்கு என்னாச்சு, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் கடைக்கு தான் போகிறேன், போனால் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் கூட வாங்கிட்டு வரேன், நல்லா சாப்பிடுங்க, இனிமேல் நல்லா நான் உங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு தரேன்ற மாதிரி ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ரொம்பவே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. அவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்த உடனே இந்த பசங்களுக்கு ஒரு டவுட் மாதிரி வந்துச்சு, இது ஏதோ பேய் பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க தட்டில் இருக்கிற ஒரு நூடுல்ஸ் வந்து கீழே விழுந்துரும். கீழே விழுந்ததை அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது, அதையுமே எடுத்து திருப்பியுமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இவங்க கீழே கடந்ததெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இவங்க முகமே அப்படியே மாறிடும் சுத்தமா. இது நம்ம அம்மாவே கிடையாது, இந்த மாதிரி நம்ம அம்மா பண்ணவே பண்ணாது, இது ரொம்பவே ஹைஜீனிக்கான பொம்பளையாச்சு, ஏன் அந்த மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கடைக்கு போன உடனே இவங்க இங்க வெளியில தான் நின்று பேசிட்டு இருப்பாங்க. நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு பாலும் கார்ன் ஸ்நாக்ஸும் குடிச்சு தான் வளர்ந்தேன், இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் தரையில விழுந்த உணவை நம்ம அம்மா எடுத்து சாப்பிட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, நடக்கிற எல்லாமே ஒரு குழப்பமா இருக்குன்னு இவங்க நின்று யோசிச்சுட்டே இருக்கும்போது வின் வந்து உன்னுடைய ஃபோனை ஒரு கொஞ்ச நேரம் கூட, என்னுடைய ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எப்போ அந்த பிரச்சனை நடந்துச்சோ அப்போலேருந்து என் ஃபோனை என்கிட்ட தரவே இல்லை, கொஞ்சம் தாயான்னு கேட்டு இவர் இப்போ அவங்க ஃபோனை தான் வாங்கி ஒரு சர்ச் பண்ணி பார்ப்பாரு. இவர் என்னத்தை சர்ச் பண்ணி பார்ப்பாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் இருந்தாங்க என்ன ஆச்சுன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்த உடனே அந்த ஃபோன்லுமே ரிசல்ட் வந்துடுது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாரோ ஒரு 4 பேர் தங்கி இருந்ததாகவும் அந்த 4 பேருக்கு யாரோ ஒருத்தங்க பாய்சன் வச்சு கொண்டுட்டதாகவும் அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கோம். அதை தான் இப்போ இவங்க படிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இந்த வீட்டில் யார் தங்கியிருக்க போறா, அது மட்டும் இல்லாமல் நீ கூகுள் சர்ச் பண்ணா எப்படி கரெக்டாக இந்த வீட்டை பற்றி வருது, ஏதாச்சும் டெரர் டியூஸ்டேல ஸ்டோரி போட்டு வச்சிருப்பானுங்க, அதெல்லாம் படிச்சுட்டு கதை கட்டிட்டு இருக்காத, வா கம்முன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ உள்ளார தான் போறாங்க. ஆனாலுமே இந்த வின்னுன்றவருக்கு ஒரு டவுட், ஒருவேளை நம்ம அம்மா மேல அந்த பேய் ஏறிச்சோ, ஏன்னா காலையில பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக் டேப் அந்த இடத்துல இல்லை, அப்போ அது வெளியா இருந்து ஏதோ ஒரு பேய் தானே வெளியில வந்திருக்கும், எனக்கு என்னவோ அம்மா மேல அது ஏறிச்சோன்னு தோணுதுன்னு இவங்க சிஸ்டர்கிட்ட ஒரு இப்போ பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா இங்க வராங்க, வந்து இந்த மாதிரி நான் வெளியில தான் போறேன், போயிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாங்க. இவங்களை பார்க்க பார்க்க இவங்க 2 பேருக்குமே ஏதோ சரியா படலை. இன்னும் இப்போ நைட் ஆயிடுச்சு, இவங்க இங்க சமையலுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்து இப்போ இவங்க சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. சமையல் செஞ்சு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனா அந்த வின்னுன்றவர் மட்டும் சாப்பிட மாட்டாரு, அப்படியே பார்த்துட்டே தான் இருப்பாரு, அப்படியே சாப்பிட்ற மாதிரி வேற நடிப்பாரு, ஆனா வாயில் அது எதுவுமே வைக்க மாட்டாரு. அப்படி அவர் அதை பார்த்துட்டே இருக்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ கம்மியா இருக்குல்ல சாப்பாடுல, டேஸ்ட் இல்லைல்ல, இதோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எதோ ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பச்சையா இருக்கும்ல கறி, அந்த கறி எடுத்துட்டு வந்து அந்த வேவர குழம்புக்குள்ளார போட்டு விட்டுருவாங்க. இன்னும் இது பச்சையா இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளார போடுறேன்னு அவங்க ஹஸ்பண்ட் கேள்வி கேட்க, இவங்களும் ஏன் கத்துறீங்க, நான் வந்து ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க தானே ட்ரை பண்றேன், ஏன் கத்துறீங்க, இருங்க நான் நல்லா சமைச்சு டேஸ்டா அவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்றேன், இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லூசுத்தனமா சிரிச்சுட்டு என்ன
என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பயமாயி போச்சு. அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்படி ஒரு கொஞ்ச நேரம் இவங்க பார்த்துட்டே இருக்க திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே கேலி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க புருஷனை நீ என்ன நினைச்ச? உன்னுடைய பொண்டாட்டி மாதிரி நினைச்சியா? நான் ரொம்ப நல்லவ. உன்னை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். பாரு உனக்காக சாப்பாடுலாம் செஞ்சிருக்கேன். நீ என்னன்னா நான் கேலிலாம் கேட்குறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவரை கேள்வி கேட்டுட்டு அப்புறமா வின் கிட்ட வந்து டேய் நீ வந்து உன்னுடைய அப்பனுக்கு பையனே கிடையாது. அதனால உன்னுடைய அப்பனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி நீ ஒரு சரியான செல்ஃபிஷ். எப்போ பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்ப. உனக்கு எப்பயுமே உன்னுடைய அண்ணனை பிடிக்காது. ஏன்னா அவன் வேற ஒருத்தனுடைய புள்ள இல்ல. அதனால அது மட்டும் இல்லாம சொத்துல வர பங்கு கேட்பானா. அதனால இன்னும் உனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானன்ற மாதிரி சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. சிரிச்சது மட்டும் இல்லாம இப்ப அந்த குழம்புல இருக்கிற எல்லா சிக்கனையும் அள்ளி அள்ளி போட அவங்களுக்கு இருக்கிற சிக்கன் பத்தாது போல இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அவங்களுடைய கையவே வெட்டிப்பாங்க. அந்த கையே தனியா வெட்டிட்டு வர அதை துண்டம் போட்டு அதையுமே சமைக்கலான்னு பார்ப்பாங்க. இப்போ உங்க கையவே வெட்டினதை பார்த்த உடனே லிண்டா எந்திரிச்சு செமையா பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இப்போ பயம் வந்துச்சு. இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருச்சுன்னு இப்போ வின் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்ணுவாருன்னா அவருடைய தங்கச்சி மட்டும் சேஃபா பிடிச்சிப்பாரு. ஏதாவது பிரச்சனை வந்தா அங்கே தப்பிச்சு ஓடிடலான்னு. அந்த நேரமும் இவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பிடிச்சி சராமரியா சண்டை போடுவாரு. ஆனா அவரால் எதுவுமே முடியாது. ஏன்னா பேய் தானே பிடிச்சிருக்கு. அதனால அவங்கள அவரால் தடுக்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அவருமே எவ்வளவு முயற்சி பண்ணி முடியாததுனால அந்த கத்தியை வாங்கி அவங்க பொண்டாட்டிவே வெட்டி தள்ளிடுவாரு. அப்படி வெட்டின உடனே தான் இந்த இடத்துல ஒரு விஷயமுமே நடக்கும். யார் வந்து ஒருத்தவங்க சாகும்போது அவங்கள பாக்குறாங்களோ அந்த ஆன்மா வந்து அவங்க மேல ஏறிக்கும். இதுதான் வந்து இந்த வீட்டுல நடக்குது. இப்போ இவங்க பொண்டாட்டி செத்த உடனே இவர் தானே அவங்கள பார்த்துருப்பாரு. அதனால இவர் மேல அந்த ஆன்மா ஏறிக்கும். அதனால இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கத்தி எடுத்துட்டு இவங்க பசங்களை தான் வெட்ட வருவாரு. இவரை பார்த்த உடனே இப்ப வின் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா வேகமா மெத்தைக்கு ஓடி போய் இவர் வச்சிருந்த அந்த பிஸ்டலை தான் தேடுவாரு. இவர் இங்க பிஸ்டலை தேடிட்டு இருக்கிற இந்த நேரம் இங்க லிண்டாவை ஒரு கொலை பண்ண வர அவங்க எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியாம ஒரு இடமா ஓடிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டையும் சுத்தி சுத்தி ஓடுவாங்க. ஆனா அங்க எந்த ஒரு கதவுமே திறந்துருக்காது. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா அவங்களை பிடிச்சி அந்த கதவுல முட்டுன்னு முட்டி அவங்கள சாவடிச்சிருவாரு. இப்ப லிண்டாவை போட்டு தள்ளிட்டு நேரா வின் கிட்ட தான் வருவார். அப்படி வரும்போது வின் வந்து கிட்ட வராதிங்க, கிட்ட வந்தா நான் சுட்டுறோன்னு சொல்ல சுடுப்பா சுடு, நான் தான் உன்னுடைய உண்மையான அப்பா கிடையாது. அதனால என்ன போட்டு தள்ளு, உனக்கு எந்த ஒரு பாவமும் வரப்போறது கிடையாது, வா என்ன சாவடின்னு உடனே வின் சுடாம அப்படியே நின்று பார்த்துட்டே தான் இருப்பாரு. அவரை சுட மாட்டாரு. அந்த நேரம் செத்து போன லிண்டாவை எந்திரிச்சு அவங்க அப்பா மண்டையை பிடிச்சி அந்த மெத்தப்படியில போட்டு இடின்னு இடிச்சு அவருடைய மண்டையவே ரெண்டா பொழந்துடுறாங்க. மூஞ்சில இருந்து ரத்தம் பொழந்துட்டு ஊத்துது. சரி தங்கச்சி தான் அப்பாவை போட்டு தள்ளிட்டாலேன்னு சொல்லிட்டு இவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அப்பதான் தெரியுது அவங்களுடைய தங்கச்சி மேல அந்த பேய் ஏறிடுச்சுன்னு. இப்ப அது மேல பேய் ஏறினதுனால ஒரு வேகமா போய் அந்த ரூமுக்குள்ள தான் கதவை சாத்திப்பாரு. அங்க கதவை சாத்திட்டு யாரும் உள்ள வராதீங்க, உள்ள வந்தா கண்ணாலே சுட்டுறோன்னு மிரட்டுறாரு. ஆனா வெளியில இருக்கிறது பேய் தானே. அந்த பேய் உள்ளதான் வர ட்ரை பண்ணும். அதனால உள்ள இருந்துட்டு வெளியில சுட அங்க வெளியில நின்றுட்டு இருந்தா அந்த லிண்டா மேல குண்டு பட்டு அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் அமைதி ஆன உடனே ஒரு கதவை திறந்துட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா லிண்டா ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறாங்க. சரி செத்துதான் போயிட்டாங்க போல இருக்குன்னு அப்படியே லைட்டா நவுந்து போறாரு. அப்படி போகும்போது தான் அவங்க ஒன்னும் உயிரோட தான் இருக்காங்க போல இருக்கு. இவருடைய காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதனால அவங்களுடைய காலையை உதறி விட்டுட்டு ஒரு வேகமா கீழே இறங்கி ஓடலான்னு பாக்குறாரு. அங்க பார்த்தா இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேய் ஆயிட்டு இவர் பக்கத்துல தான் வருவாங்க. இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருமே பேய் ஆனதுனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஒரு அடைப்பட்ட ஒரு ரூம் இருந்துச்சு தெரியுமா, அந்த ரூமுக்குள்ளார போய் கதவை சத்திப்பாரு. ஏன்னா அந்த ரூமை விட்டா இப்ப வேற எந்த ஒரு ரூமுமே அவருக்கு கிடையாது. அதனால அந்த ரூம் உள்ளார போய் ஒழிஞ்சுப்பாரு. அந்த ரூம் உள்ளார போய் ஒழிஞ்சிட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியுமே கதவை தட்டும் அவங்க போட்டு. இதுக்கப்புறம் எங்க போறதுனே தெரியாம அவர் நின்றுட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. இவங்க எல்லாருமே இப்போ ஒரு டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரி மூஞ்சி சிடிசிடுன்னு வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ரொம்பவே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வின் மட்டும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. எதுவுமே சாப்பிட மாட்டாரு. மூஞ்சில ஒரு திருட்டு மொழி இருக்கும். அப்படி ஒரு பார்த்துட்டு இருக்க டக்குன்னு ஒரு வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. இவர் வாயில இருந்து ரத்தமா ஊத்த சைட்ல பாக்குறாரு. பார்த்தா அவங்க இருக்கிற எல்லார் வாயிலுமே நுர தள்ளி அவங்க செத்து போய் கிடக்குறாங்க. அவங்க செத்துதை பார்த்துட்டு இருக்க இப்ப திருப்பி எங்க பிரசன்ட்ல காட்டுறாங்க. பார்த்தா இவர் முன்னாடி வின் தான் வந்து அந்த 3 பேரையும் இழுத்துட்டு வந்து அந்த ஷோபால போடுவாரு. இங்க வின் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவரை மாதிரி இன்னொரு வின் வந்து அங்க நின்றுட்டு இருப்பாரு. இப்ப 2 பேருமே ஒரே இடத்துல இருக்க அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாலும் உன்னால தப்பிக்க முடியாது, நீங்க தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கதவை சாத்திடுறாரு. அந்த கதவு மேல ஒரு ஸ்டிக்கருமே ஒட்டுறாரு. இது மாதிரி அந்த ஒரு பிளாக் மேஜிக் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கரை இவர் தான் ஒட்டியிருப்பாரு போல இருக்கு. அதை ஒட்டிட்டு என்ன பண்ணுவாருன்னா லைட்டா சிரிக்கிறாரு. அப்படி சிரிச்சுட்டு ஒரு அப்பா வச்சிருந்த அந்த பிஸ்டல் எடுத்து இவருக்கு தன்னைத்தானே தற்கொலை பண்ணிப்பாரு. இப்ப ரத்தம் செதறி அடிச்சுட்டு அந்த கதவு வழியா தான் வெளியே வருது. அப்படி வந்த உடனே திருப்பியுமே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 12 மணி ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த 12 மணி தான் நான் இது முன்னாடியே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பான். அந்த 12 மணி ஆன உடனே என்ன ஆகுனா திருப்பியுமே வெளியில இன்னொரு வின் நின்றுட்டு இருப்பாரு. அதாச்சும் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, இந்த கதவை பார்த்துட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருப்பாருல,
இருக்கும்ல, அந்த இடத்த தான் இப்ப காட்டுறாங்க. அதோட எபிசோடுமே அந்த இடத்துலயே முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு குழப்பமான எபிசோடு. இதுல என்னதான் சொல்ல வராங்கன்னே நமக்கு சுத்தமா புரிஞ்சிருக்காது. அதனால நான் உங்களுக்கு ரொம்பவே இந்த கதைய ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த குடும்பத்துல இருக்கிற 3 பேருமே கொலை பண்ணது இந்த வின்னுன்றவர் தான். எதுக்குன்னா, இவர் அந்த வீட்ல இருக்கிற 3 பேருக்குமே பிடிக்காது. ஏன்னா, இவர் வந்து சொந்த பையன் கிடையாது. அதே மாரி ஒரு சொந்த அண்ணனும் கிடையாது. இவங்க அப்பாவுக்கு இவர பிடிக்காது. இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே அவர பிடிக்காதா, அதனால ரொம்பவே டிப்ரஷன்ல இருக்கிற இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, இவங்க 3 பேருக்குமே விஷத்த வச்சு கொலை பண்ணி அந்த ரூம் உள்ளார தூக்கிட்டு வந்து போட்டுருவாரு. அப்படி தூக்கிட்டு வந்து போட்டு தான் இந்த ரூம்ல அந்த பிளாக் மேஜிக் பண்ண ஸ்டிக்கரால ஒட்டி விட்டுருவாரு. இவங்களோட ஸ்பிரிட் அங்கருந்து வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு டைம் லூப் மாரி திருப்பி திருப்பி ஒரே விஷயம் நடக்க ஆரம்பிச்சிரும். 12 மணிக்கு அப்புறமா திருப்பியுமே இவங்க குடும்பம் அந்த வீட்டுக்கு புதுசா வருவாங்க. அப்படி வர்றவங்க அந்த வீட்ல ஏதோ ஒரு பேய் இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த வீட்ல இருந்தது வேற யாருமே கிடையாது, இவங்க தான். இப்படி இந்த விஷயம் திரும்ப திரும்ப ஒரே மாரி நடந்துட்டே இருக்கும். எத்தன நாள் ஆனாலுமே. இந்த கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு கான்செப்ட் தான் இந்த கதை. அந்த வீட்ல இருந்த அந்த 4 பேய் வேற யாருமே கிடையாது, இவங்க தான். ஆனா திரும்ப திரும்ப இவங்க அந்த வீட்டுக்கு வந்து வந்து செத்துட்டே இருப்பாங்க. அந்த மாரி காட்டி தான் அந்த கதைய முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் வந்து இவருடைய குடும்பத்த கொலை பண்ணி அந்த ரூம் உள்ளார அடைச்சு வச்சிருவாரு. 2வது டைம் இந்த வீட்டுக்கு இவங்க வரும்போது தான் இவங்க அடைச்சு வச்ச அந்த குடும்பம் பேயா வந்து இவங்களே வந்து கொலை பண்றாங்க. இந்த கொலை பண்ற விஷயம் தான் திரும்ப திரும்ப லூப்பா நடந்துட்டு இருக்கும். ஆனா இதுல நமக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யார் இந்த வீட்ல பேயா வந்து மத்தவங்க மேல ஏறி அவங்கள கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்ற அந்த ஒரு விஷயத்த இந்த கதையில சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அத ரொம்பவே குழப்பமா காட்டி இந்த கதைய அப்படியே முடிச்சிட்டு இருப்பாங்க. டைம் லூப், ஹாரர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு எல்லாத்தையுமே இந்த ஒரு எபிசோட்ல மிக்ஸ் பண்ணி குடுத்ததுனால, இது நமக்கு சுத்தமா புரியவே புரியாத ஒரு எபிசோடா மாறிடுச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் புரியிற மாரி இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் குட் லக் ஃபிரெண்ட்ஸ்.